எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது தேசிய மகளிர் ஆணையத்தில் தவேக தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது தேசிய மகளிர் ஆணையத்தில் தவேக தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாச இரட்டை அர்த்த வசனங்களுடனும் பேசியதாக உதயநிதி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தவேக கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் தேசிய மகளிர் ஆணைய தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பெண் ஒருவரை குறிவைத்து ஆட்சேபனைக்குரிய இரட்டை அர்த்த வசனங்களை பேசியதாக உதயநிதி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்போது அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கோர உத்தரவிட வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தியதாக வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என தவேக தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது தேசிய மகளிர் ஆணையத்தில் தவேக புகார் அளித்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். ஸ்ரீ சந்தோஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாச இரட்டை அர்த்த வசனங்களையும் பேசியதாக குற்றம் சாட்டி தேசிய மகளிர் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் தேசிய மகளிர் ஆணைய தலைவருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக அந்த கடிதத்தில் காவிரி நீர் பகிர்வு தொடர்பாக நேற்றைய தினம் தஞ்சாவூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பெண் பொது பிரமுகர் ஒருவரை குறிவைத்து ஆட்சேபனைக்குரிய இரட்டை அர்த்த வசனங்களை பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பொதுவெளியில் பெண்களின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் பாதிக்கும் ஆபத்தான முன்னுதாரணமாக அமையக்கூடியதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தின் பேச்சு மற்றும் வீடியோ பதிவுகளை தேசிய மகளிர் ஆணையம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கோர உத்தரவிட வேண்டும் என்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தியதாக பாரதிய நியாய சந்நிதா சட்டத்தின் பொருத்தமான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறை இதற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோரிக்கை ஒன்றினை வைத்திருக்கின்றனர். இந்த புகார் மனு நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடைபெற்றதில் இருந்தே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் தலைமை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தேசிய மகளிர் ஆணையத்தில் தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் இது குறித்து புகார் மனு கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.